ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசிலேருந்து புதிய 3 ரூல்ஸ் விட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். பல்கலைக்கழக ஆசிரியர்களான புதிய விதிமுறைகளை யூஜிசி முன்மொழிகிறது. 2025 உதவி பேராசிரியர்களை பணியமர்த்துவதற்கு நெட் தேவையில்லை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதவி பேராசிரியர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 ரூல்ஸ் பார்த்திங்கன்னா யூஜிசியிலேருந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முன்முயற்சியானது உயர்கல்வியில் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் பங்குதாரர்கள் பிப்ரவரி 5, 2025க்குள் விரைவு விதிமுறைகளை பற்றிய கருத்துக்களை வழங்க ஊக்குவிக்கப்படுவார்கள். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வதற்கான புதிய குறைந்தபட்ச தகுதிகளை கோடிட்டும் காட்டும் வரையை பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி வெளியிட்டுள்ளது. இந்த முன்முயற்சியானது உயர்கல்வியில் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் பங்குதாரர்கள் பிப்ரவரி 5, 2025க்குள் வரைவு விரிவுரைகளை குறித்த கருத்துக்களை வழங்க ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் அதாவது யூனிவர்சிட்டிஸ்லேருந்து காலேஜில் வேலை செய்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்திங்கன்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து யூஜிசி சிலது எடுத்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா முன்மொழிக்கப்பட்ட மாற்றங்கள் இங்கே என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெட் தேவையில்லை. நெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா? அது தேவையில்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உதவி பேராசிரியர்களை பணியமர்த்துவதற்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பதவி உயர்வு பெறுவதற்கும் தேசிய தகுதி தேர்வு நெட் நீக்குவதற்காக பரிந்துரையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் உள்ளது, ஓகேங்களா? அதில் போய் வேலை செய்கிறதுக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹையர் போஸ்டிங் போகிறதுக்கும் நெட் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 2வது என்னென்னு பார்த்திங்கன்னா, நுழைவு நிலை உதவி பேராசிரியர்களுக்கான தளர்வு. புதிய வழிகாட்டுதலின்படி எம்இ அல்லது எம்டெக்கில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்களை பெற்றிருந்தால் தொடக்க நிலை உதவி பேராசிரியர்கள் பதவிக்கு தகுதி பெறுவார்கள். தற்பொழுது இந்த படிப்புக்கு யூஜிசி நெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பிற தளர்வுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கூடுதலாக இளங்கலை பட்டப்படிப்பு NCRF நிலை 6 மற்றும் குறைந்தபட்சம் 75% மதிப்பெண்கள் அல்லது முதுகலை பட்டப்படிப்பு NCRF நிலை 6.5 குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்களுடன் அல்லது அதுக்கு சமமான தரம் இருக்க வேண்டும் என விதிமுறைகள் விதிக்கின்றன. ஒரு PhDனா ஃபிலாசபி இன் டாக்டரேட் NCRF நிலை 8 உடன் உதவி பேராசிரியர்களுக்கும் தகுதியுடையவர் பங்கு. மற்ற வகைகளில் 55% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் NCRF நிலை 6.5 பெற்றிருப்பது மற்றும் நெட் அல்லது ஸ்லெட் அல்லது செட் போன்ற ஒத்த தேர்வுகளில் தகுதி பெறுவது ஆகியவை அடங்கும். முன்மொழிக்கப்பட்ட விதிகளில் துணைவேந்தர்களுக்கான தேர்வு செயல்முறைகள் மறுசீலனை செய்கின்றன. கல்வியாளர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், பொது கொள்கை, பொது நிர்வாகம் மற்றும் தொழில்துறையை சேர்ந்த நிபுணர்களை சேர்க்கும் தகுதி விரிவுபடுத்தப்படுகின்றன. இந்த தேர்வு அகில இந்திய செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தப்படும். மேலும் விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் மூலமாகவே அல்லது தேடல் மற்றும் தேர்வு குழுக்களால் நடத்தப்படும் திறமை தேடல் செயல்முறை மூலமாகவோ கோரப்படலாம். புதிய வழிகாட்டுதல்கள் இந்த குழுவின் அமைப்பு, அதன் பதவிக்காலம், வயது வரம்புகள், மறு நியமனம் செய்வதனை தகுதி மற்றும் அதை அமைப்பதற்கான அதிகாரம் ஆகியவற்றை தெரிவுபடுத்துகின்றன. மேலும் கல்லூரி முதல்வருக்கான பணி நியமனம் குறித்த விரைவில் குறிப்பிடப்பட உள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா
பணி நியமனம் குறித்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அதிபர் 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பர். ஒரு கூடுதலாக காலத்திற்கு மீண்டும் நியமனம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இருப்பினும் ஒரே அதிபர் ஒரே நிறுவனத்தின் 2 தவணைகளுக்குள் மட்டும் பதவி விதிக்க முடியும். அவர்களின் விதிமுறைகளை முடிந்தவுடன் தலைமை ஆசிரியர்கள் அவர்களின் பெற்றோர் நிறுவனத்திற்கு பேராசிரியர்களாக திரும்புவர். அவர்கள் தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்தல். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து விட்டுருக்குது. நெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உதவி பேராசிரியராக காலேஜில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து யூஜிசி வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேஞ்சஸை இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாய்.